மட்டும் ஊற்றிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே நின்றுது. அவர் சாப்பிட்டார், ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் ரசத்தை போட்டு எங்களுக்கெல்லாம் போட்டுது. அதுக்கப்புறம் அவர் கேட்டார், எதுக்கடி இப்படி பார்த்துக்கிட்டே நின்று எல்லாருக்கும் ஊற்றாம? இல்லைங்க, ரசத்தில் உப்பு போட்டேனான்னு சந்தேகமாக இருந்தது, அவங்களுக்கெல்லாம் ஊற்றப்படாத விருந்தாளி, நீங்கள் சொன்னால் போட்டு ஊற்றலான்னு பார்த்தேன். அதுக்கு அந்த புருஷன் சொன்னார், பொடி பைத்தியம்னார். பொண்டாட்டி அவர் சொன்னது பொடி பைத்தியம். நீங்களும் பல பேர் சொல்லுவீங்க பொடி பைத்தியம்னார். என்னை யாராவது ஒரு பைத்தியம்னா ஒன்றா நான் என் புடவை கிழிச்சுக்கணும், இல்லை அவன் வேட்டி கிழிக்கணும். இவர் பைத்தியம் வேணும்னு அந்த போவாங்க அப்படின்னா எனக்கு இது புரியவே இல்லை. அவன் என்ன பைத்தியங்கிறான், இது சந்தோஷமாக சரிங்க அப்படிங்குது. அதில் ஒரு ஆனந்தம். அன்போட கணவன் சொல்லும்போது பொடி பைத்தியமேனா அசடேன்னா அதில் ஒரு ஆனந்தம். அதெல்லாம் கல்யாணம் ஆன புதுசில் தான். அப்புறம் அவனை பைத்தியமாக்கிடுவாவா. இங்கே அதே மாதிரி இறைவனிடத்திலே வந்து வணங்குகிறான். என்னடா வேணும் உனக்கு? முருகன் கேட்கிறான், அவனுக்கு என்ன வேணும்? அப்போ இவர் சொல்லுகிறார், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் சாதிக்கலை, அதை செஞ்சேன்னு சொல்லலை. கோல நீடிய நிதிபதி வாழ்க்கையும் குறியேன், எனக்கு குபேரனோட பதம் வேண்டாம். அவர் என்ன கேட்டார்? உன்னை பிரியாத நிலை வேண்டும். நாம் நினைக்கிறோம் அப்பருக்கு சூளை நோய் போச்சே, அங்கே சுண்ணாம்பு கால வாயிலேருந்து காப்பாற்றினானே, என்ன காப்பாற்றுவானா? காப்பாற்றினேன்னு என்ன தருவேன்? காப்பாற்றினா என்ன தருவேன்? நான் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி வைக்கிறேன், கோபுரம் கட்டுறேன், தங்கத்தில் மயில் பண்ணி வைக்கிறேன். அதெல்லாம் ஆண்டவன் எதிர்பார்க்கவே இல்லை. என் சூளை நோயை நீக்குனாரு. பால் கொடுத்த போது ஞானசம்பந்தர் வணங்கினார், சுந்தரமூர்த்தி நாயனார் தடுத்தாட்கொண்ட போது வணங்கினார். 3 பேர் என்ன கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்க? மாசில் வீணையும் மாலை மதியமும் பாடி காப்பாற்றப்பட்டவர் என்ன சொல்லி பாடினார்? கூற்றாகினவாறு விளக்ககிரீர், கொடுமை பல செய்தன யான் அறியேன். ஐயா, யமதர்மம் வயிற்றுல உட்கார்ந்துருக்கான், வைத்த வலி. கூற்றாகினவாறு விளக்ககிரீர், கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் உன் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவான் எப்பொழுதும். அதைத்தான் ஆண்டவன் எதிர்பார்க்கிறான். நீ என்னை எப்போ மறக்காம இரு. ஆண்டவனை மறக்காம இருக்கிறவன் தப்பு பண்ண மாட்டான். கடவுளுக்கு பயப்படுகிறவன் பாவம் செய்ய மாட்டான். நான் உன் வைத்தவரையை காப்பாத்தினா நீ எனக்கு என்ன கொடுக்கணும்? என்னைக்கு மறக்காம இரு. நான் செஞ்சதல்ல. ஏற்றாய், அவரே சொல்றார், இறைவன் கேட்கல. ஏற்றாய் உன் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். அதுக்கப்புறம் சொல்றார், தோற்றாத என் வயிற்றின் அகம்படியை குடருடு தொடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை எம்மானே. எப்பவும் நான் பிரிய மாட்டேன். இது வாக்கு கொடுத்தார். இவன் நல்லதுதான் செய்வான். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, வைத்தாய் பெண்ணை நல்லூர் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள். அது என்ன சொல்றா? அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன். ஒன்ன என்ன வந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன்பா, உனக்கு நான் ஆளா இருக்கிறேன். பித்தா பிறைசூடி சுந்தரமூர்த்தி நாயனார். இவர் என்ன பண்றாரு? தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்ளன், ஏடுடைய மலரான் முனைநாள் தொழுத்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றே. அவன் ஆண்டவன் எங்க இருக்கான், நாமெல்லாம் அங்க இருக்காங்கிறோம். ஞானசம்பந்தர் இவன். அப்ப எப்பவும் நான் உன்னை என் பக்கத்திலேயே இருப்பேன், உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். அதைத்தான் ஆண்டவன் எதிர்பார்க்கிறான். உனக்கு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் சிரிப்பு வந்தாலும் அழுக வந்தாலும் என்னை கூடவே வச்சுக்கோ. நான் கூடவே இருக்கேன். நீ எழுதா நான் அழறேன், நீ சிரிச்சா நான் சிரிக்கிறேன். அழும்போது மட்டும் என்னை கூப்பிடுற, சிரிப்பு வரும்போது மட்டும் சரணபோருக்கு போற. அது எந்த நியாயம்? ஆண்டவனை எப்பொழுதும். அதைத்தான் வள்ளலார் கேட்டார். என்ன கேட்டார் கடைசியில? உன்னை நான் பிரியாமல் இருக்க வேண்டும், எல்லாம் கொடுன்னார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் நெடியோனே வேங்கடவா, என் கோயில் வாசலின் கீழ் அடியாரும் அரம்பையரும் கிடந்துடலும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பே. தேனார் பூஞ்சோரை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேனே. உன்னை விட்டு நான் போகப்படாது. என்ன அழகா ஆழ்வார் சொல்வார், மீனா பிறக்கணும், பிறந்தாலும் மீன் தான் ஆரம்பம். நான் அன்றைக்கே சொன்னேன், நீந்துவன ஊர்வன வரும். யார் ஒருவேளை அந்த மீனை எவனாவது பிடிச்சிக்கிட்டு போய் குழம்பு வச்சுட்டா நான் திருவேங்கடத்தை விட்டு போயிடுவேனே. அதுக்கப்புறம் கேட்குறார், இல்லை இல்லை, நான் ஒரு பறவையா குறுகாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனே. ஒருவேளை அந்த பறவை பறந்து போயிடுத்துனா எவனாவது அடிச்சுட்டா தம்பலமாய் நிற்கும் விதியுடையன் ஆவேனே. நான் ஒரு மரமாக நிற்கணும், திருவேங்கடத்தை விட்டு போகக்கூடாது. வீரப்ப மாதிரி எவனா ஒருத்த மரத்தை வெட்டிவிட்டா நெறியாய் கிடப்பேனே. நான் வழியாக இருக்கணும்ப்பா, உன்னை வர்ற பக்தர்களை தாங்கணும்.
ஒருவேளை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்கார இந்த ரோடை விட்டு பக்கத்தில் வேற ரோடு போட்டுவிட்டா இதில் அடியார் நடக்க மாட்டான். அப்பதான் கடைசியில் சொல்றார், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். உன் கருவறை படியாய் இருந்து உன்னை எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதைத்தான் வீரபாகும் கேட்டான். கோல நீடிய நிதிபதி வாழ்க்கையும் குறியே, குபேரனுடைய செல்வம் எனக்கு வேண்டாம். மேலே இந்திரன் பதவியை கனவிலும் வைக்கேன், எனக்கு இந்திர பதம் வேண்டாம். மாலையன் பதத்தை பொருளென மதியேன், எனக்கு வைகுந்தமும் வேண்டாம், மிகப்பெரியதா இருக்கிற பிரம்மபுரமும் வேண்டாம். வேற என்னதாண்டா உனக்கு வேணும்? குபேர பதவியும் வேண்டான்ட்ட, இந்திர பதவியும் வேண்டான்ட்ட, வைகுந்தமும் வேண்டான்ட்ட, பிரம்மபதமும் வேண்டான்ட்ட, எல்லாம் இதைத்தான் கேட்கிறவன். நீ எல்லாம் வேண்டாங்கிறியே. சால நின்பதத்து அன்பையே வேண்டினேன். முருகா, எப்பவும் உன் பாதத்தடியிலேயே இருக்கிற பாக்கியத்தை எனக்குத்தா. முருகப்பெற அவனுக்கு ஆசி உரைத்தார். இப்பொழுது போருக்கு புறப்படுவோம். முருகன் கிளம்புறான். எழுதறிய அறிமுகமும், எப்படி கிளம்புறான் அவன் காட்சி? எழுதறிய அறிமுகமும் மணிநுதலும் வைரமிடையிட்டு சமைத்த செஞ்சுட்டி கலனும். அருணகிரிநாதர் இது அப்படியே நான் சொல்லும் போது கண்ணை மூடி நீங்க கற்பனையில பார்க்கணும். எழுதறிய அறிமுகமும், படத்துல எழுதி பார்க்க முடியாத அற்புதமான ஆறுமுகமும், மணிநுதலும் ஒளி வீசுகின்ற நெற்றியும், வைரமிடையிட்டு சமைத்த செஞ்சுட்டி கலனும், நெற்றியில வைக்கப்பட்ட செஞ்சுட்டி. அதோட நிறுத்தினாரா? அதுக்கு மேல சொல்றா, 11 கருணை விழி மலரும், 12 கருணை பொழிகின்ற கண்கள், 11 குழையும், காதுல குழை. அது மட்டுமாப்பா, அம்பொன் மணி நூலும் வரிசையா வரும். ஆண்டவனை வணங்குற போது பாது தலை கேசாதி பாதம், மனுஷனை வர்ணிக்கிற போது பாதாதி கேசம். அவன் இறைவனை சொல்கிறான், முதல்ல முகம், அதுல நெற்றி, அதுல விழிகள், காதுகள்ல குழை. அது மட்டும் போராது, மொழி புகழும் உடையழகும் அடியிணையும் அரவடமும், புகழ முடியாத ஆடை இடுப்புல, செங்கை வேலும், கிரிகுமரி உடனுருகு. பார்வதி பார்த்து பார்த்து மயங்கிறாளாம். கிரிகுமரி உடனுருகு யாரு? முக்கட் பெருமன் தரும் சற்புத்திர உம்பர்தம் தம்பிரானே. இத்தனை அழகு உனக்கு. அப்பேற்பட்ட முருகப்பெருமான் ஏறி உட்கார்ந்து கொண்டு கிளம்பி வர்றார். ஆணுக்கு எது அழகு? வீரம் அழகு. வீரம்னா கொடுவாளை தூக்கிட்டு வர்றது அழகு இல்லை. ஒரு தலைமை பண்பு, தைரியம், தன்னம்பிக்கை, இது வேணும். பக்கத்து வீட்டுக்காரன் டேய்னா இவன் போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டானா இவன் பொண்டாட்டி யார் காப்பாத்துவா? தப்பு. ஆணுக்கு எப்பொழுதும் ஒரு தன்னம்பிக்கை. குஞ்சுகளை எடுத்தால் கூட சேவல் ஒரு துள்ளு துள்ளும், ஒரு புழு கூட நெடியும். ஆண் என்பதற்கு அடையாளமே கம்பீரம். எந்த சந்தர்ப்பத்திலேயும் ஆண் தன் நிலை தாழ்ந்து விடக்கூடாது, அழுதக்கூடாது. கஷ்டம் வந்தா நீங்க வருத்தப்பட்டு தலை தாழ்த்தக்கூடாது. என்ன வந்தாலும் நான் மோதி பார்க்கிறேங்கிற தன்னம்பிக்கை தைரியமா ஆணுக்கு இருக்கணும். அவன் தான் ஆண் பிள்ளை. பெண்ணுக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு மறுபடியும் நிமிர்ந்து நிற்போங்கிற பொறுமை பெண்ணுக்கு இருக்கணும். அந்த பெண்ணுக்கு பொறுமையும் ஆணுக்கு கம்பீரமும் இருந்தா அந்த குடும்பத்துல எத்தனை சோதனை வந்தாலும் அவங்க சிரித்து கொண்டே வாழ்வார்கள், துன்பமே வராது. அவன் விழுந்துட்டான்னு வச்சுங்க, ஐயோ போயிடுத்தேன்னா குடும்பம் மொத்தம் விழுந்துடும். அவன் தலையை தொங்க போட்டுட்டு உட்காந்துட்டான்னா குடும்பமே விழுந்துடும். இந்த பொண்ணு பொறுமையே இல்லாம, என்னங்க பிசினஸ் ஆரம்பிச்சு 2 மாசம் ஆச்சு, ஒத்த பைசா லாபம் இல்லைன்னு நேற்றுக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு கத்த ஆரம்பிச்சாள்னா அவனும் போயிடுவான், குடும்பமும் போயிடும். ஆணுக்கு ஆண்மை கம்பீரம், அதான் தலைமை பண்பு. பெண்ணுக்கு தேவையானது அடக்கமும் பொறுமையும். அஞ்சுவது தான். அதுக்காக அடக்கம்னா நம்ம மேலே ஏறி மிதிச்சா அவன் காலத்தொட்டு கும்பிடணும்னு யாரும் சொல்லலை. நல்லதுக்கு அடங்கு, நல்லதுக்கு அடங்கு. துன்பத்தை கண்ட போது பொறுமையாயிரு. நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கும் என்று பொறுத்து பார்த்து பொங்கியல். பொறுத்தது போதும் பொங்கியல் தான் மனோகர வசனமே. பொறுத்துப்பார், அது வேணும். ஆண் மனசை விட்டுறக்கூடாது. ஒரு நஷ்டம் வந்தா கூட எதனால வந்தது? ஓ அவரை நம்பினேன் அதனால நஷ்டம், நான் பிசினஸை சரியா கவனிக்கல அதனால நஷ்டம். அந்த தோல்வியிலே இருந்ததற்கு காரணம் என்பது என்ன என்பதை படித்து கொண்டு மறுபடியும் எழுந்திருக்கிறோமே, பீனிக்ஸ் பறவை மாதிரி. அவன் தான் ஆண் பிள்ளை. அவன் என்னைக்கு உயர்ந்து நிற்பான். தோல்வியை கண்டு துவளாத மனம் ஆணுக்கு வேணும். அந்த தோல்வியிலே கணவனை துவள விடாத பொறுமை பெண்ணுக்கு வேணும். அவதான் கூட இருக்கான். காதல் ஒருவனை கைப்பிடித்தவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதர் அரங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெறச் செய்து வாழ்வமடி. கோவலன் அந்த சிலப்பதிகாரம் ஒண்ணுமே கோவலன் தோத்து போயிட்டான்.
அவனு மாதவிக்கு கொடுத்து இடைக்கல, பிஸ்னஸில் போட்டான். திரைக்கடலோடியும் திரவியும் தோடு செட்டியார் கப்பலில் போட்டான். போட்டு கவனிக்கவே வியாபாரத்தை போச்சு. சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி குலந்தர் வான்பொருள் குன்றம் தொலைந்தது. அசைகின்ற தன்மையை உடைய கடலோடு விளையாடி எங்க அப்பா அம்மா சேர்த்தி வச்ச குலப்பொருள் அத்தனை இழந்தேன். மாதவிக்கு கொண்டு போய் ஒரு நெக்லஸும் கம்மலும் கொடுத்து அவன் ஏழை ஆயிடல. ஏன்னா அவளுக்கு அரசனே ஒரு நாளைக்கு 1008 கழிஞ்சு தங்க நாணயம், அதை போட்டுக்கவே உடம்புல இடம்பில்லை. பிசினஸ்ல அத்தனை இழந்தான். வெக்கப்பட்டு வீட்டுக்கே வராம ராத்திரி போற ரோட்ல நின்னவன் காலையில் வரான். அதனால தான் மாதவிக்கு கொடுத்து ஏழை ஆயிட்டேன்னா கண்ணகி சிலம்ப கொடுத்துருக்க மாட்டான். இதையும் கொண்டு போய் மாதவிக்கு கொடுன்னு. அவன் நான் பிஸ்னஸ்ல தோத்து போயிட்டேன், மறுபடியும் ஆரம்பி. அதான் அத்தனையும் போய் அவன் சோர்ந்து போயிட்டான். ஆனால் அவ சோர்ந்து போகலை. சிலம்புல கொன் அவ செட்டி பொண்ணு கெட்டிக்காரி, ஜோடியா வித்தா தாண்டா பணம்னா. இவன் என்னைக்காவது பிஸ்னஸை ஒழுங்காக பார்த்துருந்தா தானே. கம்மலை விற்றா ஜோடியா வைக்கணும், கால் சிலம்பை விற்றா ஜோடியா வைக்கணும். வளையல் கூட இப்போ ஒன்று மாட்டிக்குது. காலில் ஒரு கொலுசு மாதிரி இன்னொரு கொலுசு வராது, ஒரு தோடு மாதிரி இன்னொரு தோடு வராது. ஜோடியா தான் அழிச்சு தான் செய்யணும். அவ ஜோடியா கொடுத்தா, இவன் ஒத்தையை தூக்கிட்டு போனான், ஒத்தையா நின்னான். இவன் தப்பு. அவன் விழுந்துட்டான். ஒரு ஆண் பிள்ளை தோல்வியிலே துளாம இருக்க வேண்டியவன் காதலிக்க தெரிஞ்சது, வீட்டை விட்டு ஓடி போக தெரிஞ்சது, காணல் வரி பாட தெரிஞ்சது, இத்தனையும் தெரிந்தவன் ஏழ்மையாகி விட்டோம். சலம்புழர் கொள்கை சலதியோடு ஆடி குலந்தர் வான்பொருள் இழந்த இளம்பாடு நாணுத்தரும். நான் ஏழை ஆயிட்டேன், எனக்கு அது வெக்கமா இருக்கணும். தொலைச்சவன் தான், அதை மறுபடியும் எடுப்பேன், இனிமே திருந்தி வாழ்வேன் அவன் இருக்கணும். இல்லை. ஆனா கண்ணகி அவன் தாழ்ந்த போதும் அவனை தாழ விடாமல் பொறுமையோடு கூட போய் இந்தப்பா சிலம்பு தர, சிலம்பு முதலாக இழந்த பொருள் ஈட்டு. அதையும் சரியா தெரியாம தான் அவன் செத்தான். அது மாதிரி ஒரு ஆண் என்பவன் இழப்பிலே சோர்ந்து விடக்கூடாது. ஒரு பெண் என்பவள் அவனை சோர விடக்கூடாது. அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அவன் விழும்போது கூட இவன் ஆதரவு சொல்லி, எதுக்கு கவலைப்படுறீங்க, இந்தாங்க இந்த நகையெல்லாம் யாருக்கு வேணும், கொண்டு போய் வித்துவிட்டு கடனை அடைங்க. அவ பெண்ணு, பரவாயில்லைங்க, இந்த வீட்டை காலி பண்ணிட்டு சின்ன வீட்டுக்கு போகலாம், நீங்கள் 300 ரூபாய் சம்பாதிச்ச கூட நான் அதுக்குள்ளே குடும்பம் நடத்தி காட்டுறேங்க. அவ பொண்ணு போயிடுத்த, எல்லாம் போயிடுத்த, நீ மட்டும் எதுக்கே இருக்க, நீ போக வேண்டியதானேன்னா அவள் பெண்டாட்டியும் இல்லை, அவள் பெண்ணும் இல்லை. அது வேணும். இங்கே அதே மாதிரி தான் சாலனின் பதத்தை அன்பையே வேண்டி இருக்கின்ற இவன், அப்பா ஒன்ன நான் பிரியாமல் இருக்கணும், அது வேணும். அந்த கம்பீரமும் வீரமும் இருக்கணும். முருகப்பெருமான் கம்பீரத்தோடு வருகிறான். திருமாலுக்கு கூட கொஞ்சம் பெண் தன்மை உண்டு, சிவனுக்கு கூட பெண் தன்மை உண்டு பாதி. முருகன் தான் ஆண்மகன், கம்பீரமாக நிற்கிறான். ஞான வேலை ஏற்றுக்கொண்டு அழகொழுக முகத்தோடு 12 திருக்கரங்களோடு எழுந்து வருகிறான் இவன். அப்ப மயில் வாகனம் இல்லை, கிளம்பி வருகிறான் போருக்கு. அன்றைக்கு மகேந்திர மலையிலே இருந்து ஆஞ்சநேயர் கிளம்பிட்டார். இங்கே வீரவாகுத்தேவர் கந்தமாதன பருவம் 2 இலங்கை தான், 2 இலங்கை தான். அப்போ தென்னிலங்கை வேந்தன் ராவணன், இவன் அந்த இலங்கைக்கு பக்கத்தில் ஒரு தீவு, இப்போ அந்த தீவு இல்லை, அது கந்தமாதன பருவத்தில் ஏறித்தான் போகிறான். அதுதான் மகேந்திரபுரம். இப்போ வருகிறார் முருகப்பெருமான். தெற்க வரைக்கும் வந்துட்டார். தெற்க வரைக்கும் வந்துதான். அப்போ தான் கதிர்காமம். தெற்கிலிருந்து முருகன் அவனை சம்ஹாரம் செய்ய போய் உட்கார்ந்துருக்கான். அதுதான் ஏமக்கூடம். கோபத்தோடு இருக்கான் முருகன், சூரனை அழிக்கணும். அதனால தான் கதிர்காமத்தில் முருகன் சிலையும் இல்லை, படமும் இல்லை. சாத்தி இருக்கும், ஒரே ஒரு திரைச்சியில் தொங்கும். முன்னெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இந்த காதி கிராஃப்டில் ஸ்க்ரீன் எல்லாம் விற்பாங்க, பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதில் ராமாயண பட்டாபிஷேகம், கிருஷ்ணன், இயேசு கிறிஸ்து எல்லாமே பிரிண்ட்டு. அதான் வாங்கி தொங்க விட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ அதில் கூட சாமி கிடையாது யார் வீட்லேயும். அப்போ அது மாதிரி ஒரு திரை தான் தொங்கும். கதிர்காமத்தில் ஒன்றுமே கிடையாது. அங்கே பார்த்தா நமக்கு பக்தியே வராது, ஒன்றுமே வராது. நம்ம ஊர் திரைச்சியில் அங்கே தொங்கும் மெழுகில் ஆயில் பெயிண்டிங், அவ்வளோதான். அது இழுத்து கட்டியிருப்பான். பின்னால் ஒரு பெட்டி இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அது யாரும் திறந்து பார்த்ததும் இல்லை. ஆண்டுக்கு ஒரு முறை ஆடி கிருத்திகைக்கு அந்த பெட்டியை யானை மேலே வச்சு மிகப்பெரிய ஊர்வலம் வரும். அப்போ கதிர்காமத்திலேருந்து வேல் கொழும்புக்கு வரும் ஆடி கிருத்திகைக்கு. ஆனால் அவங்களுடைய முருக பக்தியை பார்க்குற போது நமக்கு 6 படை வீடு என்ன, அதுக்கு பக்கத்தில் சிவன் மலை என்ன, அங்கே வட்டமலை என்ன, சென்னிமலை என்ன, இத்தனை இருக்குது. அத்தனை பார்த்தாலும் பக்தி வர மாட்டேங்குது. அவனுக்கு உருவமே இல்லாததை பார்த்தாலும் உருகுவார்கள் அவர்கள். அது ஏமக்கூடம். கோபத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கான். கதிர்காமத்து மண்ணை மிதித்தால் கூட காமம் தோன்றாது. கதிர்காமத்துக்கு மண்ணை மிதிச்சா அது ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கும். வெறும் வெட்ட வெளி மணல், அது உள்ளே ஒரு துளுக்கஞ்ச மாதிரியும் இருக்கும். அங்கேயே
இன்னொரு இடத்துல ஒரு கிறிஸ்தவனும் சர்ச்சு வச்சுருப்பான் உள்ளுக்குள்ளேயே. அதுக்குள்ளே இந்த முருகன் கோயில் பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் நம்ம ஊர் படி முறை பூஜை நடக்கும். இந்த முருகன் கோயிலில் முன்னாடி விளக்கு தான் ஏற்றி வச்சுருப்பாங்க. நம்ம தேங்காய் பழம் கொண்டு போனால் வெளியவே உடச்சி கொடுத்துருவோம். அந்த கப்பலை மாறுமா சிங்களவன் அவன் வாயை கட்டி கொண்டு நம்ம ஊர் பிரியாணி மாதிரி ஒன்று செஞ்சு திரைக்குள்ளே கொண்டு போயிட்டு அவனே தான் செஞ்சுக்கிட்டு வருவான். தடியில் வச்சு தூக்கிட்டு வருவான். அதுதான் நமக்கு அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடவும் மனசு வராது. அங்கே பார்க்குற போது நம்ம ஊர் முருகனை மனக்கண்ணில் நினச்சிக்கிட்டு அது பழனி முருகனையோ திருத்தணி முருகனையோ நினச்சிக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அங்கே முருகனை பார்க்க முடியாது. காரணம் அவ்வளோ கோபத்தோடு இருக்கார். ஏமகோடத்தில் அந்த கோபத்தோடு இருக்கிற முருகனை பார்க்கிற போது நமக்கு எந்த விதமான கேவலமான ஆசையும் வராது. ஆசை தான் அழிவுக்கு காரணம். அது பெண்ணாசையாக இருந்தாலும் சரி, பொன்னாசையாக இருந்தாலும் சரி, மண்ணாசையாக இருந்தாலும் சரி, தன்னாசையாம். ராவணனுக்கு பெண்ணாசை, துரியோதனனுக்கு மண்ணாசை, சூரபத்மனுக்கு பெண்ணாசையும் இல்லை மண்ணாசையும் இல்லை, தன்னாசை. தான் தான் பெரியவன், தான் தான் இருக்கணும் என்று தன்னைத்தானே எண்ணிக்கொண்டிருந்த தன்னாசை அவனுக்கு பெண்ணாசை, இவருக்கு மண்ணாசை. மூணுமே ஆசை தான். இந்த மூணு ஆசையும் இருக்கக்கூடாது. மூணு ஆசை ஒழிந்து போனால் அமைதி கிடைக்கும். அதனால ஆசைகளை அழிப்பதற்காக கந்தன் வந்து நின்ற இடம் கதிர்காமம். அது உள்ள நீங்க காலை வச்சு அந்த மதிலுக்குள்ள நின்னா நிச்சயமா ஏதோ ஒரு உணர்வு நமக்கு வரும். எதாமே வேண்டாப்பா, பேசாம இங்க சாமியாரா போயிடலாமா உணர்வு எனக்கு தோணித்து. இலங்கையில போய் கதிர்காமத்து மண்ணை முத மிதிச்சு போன போது பக்திக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. இத்தனை கோவில்கள் போய் இத்தனை முருகனை பார்த்தவனா, ஆனா அங்க முருகனை பார்த்து வழிபடுத்த அந்த படம் கூட ஒன்றும் அழகா இருக்காது, சாதாரணமாக தான் இருக்கும் அந்த சிலையில. ஆனா அந்த மண்ணில் காலை வச்ச உடனே ஏதோ ஒரு ஞானம், எதுவுமே வேண்டாம், உலகத்தையே வெறுத்துடலாமா, இமயமலையில போய் உட்காந்துக்கலாமா, எல்லாத்தையும் விட்டுடலாமா, அந்த எண்ணம் வந்தது. அதை விட்டு வெளியே வரும்போது மறுபடியும் ஆசையெல்லாம் வந்தது. வரும்போது ஜெம் வாங்கலாமா, ரூபி வாங்கலாமா, புடவை வாங்கலாமான்னு அந்த கதிர்காமத்து மண்ணை கொண்டு வந்து எங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருக்கேன். வேண்டாத ஆசை வரும்போது தொடுவேன். அப்பா என் ஆசையை அடக்கு, வேண்டாம், இந்த ஆசை வரக்கூடாது, இந்த ஆசை வரக்கூடாது, யாரை திட்டணும்னு கூட ஆசை வரக்கூடாது. கதிர்காமத்து மண்ணு, யாழ்ப்பாணத்து மண்ணு என் வீட்டில் வச்சுருக்கேன். அந்த இலங்கை தமிழர்களை மாதிரி ஒரு மண்ணின் மீது பக்தி உள்ள மனிதர்களை உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. அவன் அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் லண்டன்லையும் கோடீஸ்வரனாக இருக்கான், அங்கேருந்து ஓடிப்பானவன். ஆனால் அவனை கேட்டு பாருங்க, நாம் அங்கே போய் ஒரு 10 வாரம் ஒரு 10 நாள் இருந்துட்டு வந்தால் லண்டன் மாதிரி வராதுங்க, எனக்கெல்லாம் கையில் சாப்பிட முடியாது, ஸ்பூன் கொண்டு வா, என்னமோ அங்கேயே பிறந்த அங்கேயே வளர்ந்த மாதிரி பீத்திக்கும். அவன் சொல்ல மாட்டான். அங்கே போய் கேட்டு பாருங்க, எங்களோட யாழ்ப்பாணம் மாதிரி வருமா, எங்களோட யாழ்ப்பாணத்துக்கு போகணும். அந்த மண்ணு மேலே அப்படி ஒரு காதல் அவங்களுக்கு. அதே மாதிரி முருக பக்தி, சிவபக்தி, அவங்கள போல சைவத்தில் தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. அங்கே போய் ரீலெல்லாம் விட முடியாது பேசுறதுக்கு. ஒழுங்கு இந்த சினிமா பாட்டை பாடிட்டு வந்தால் இறங்கி போடணும் மேடையை விட்டு. நம்மளை விட கீழே உட்காந்துருக்கணும் நிறைய தெரியும். இத்தனை கஷ்டத்திலேயும் ஒவ்வொரு வீட்டிலேயும் சாவை கொடுத்து ஒவ்வொரு வீட்டிலேயும் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு இத்தனை வேதனையோட கோடீஸ்வரனாக இருந்தவன் தெருவில் இருக்கான். சிரிச்சுக்கிட்டே யாழ்ப்பாண பெருமையை பேசுவார்களே தவிர அந்த மண்ணில் தானே இத்தனை இழப்பு வந்தது, மறுபடியும் அங்கே மிதிக்க மாட்டேன், ஒரு ஈழத்தமிழை சொல்ல மாட்டான் உலகத்தில் எங்கே இருந்தாலும். அதே மாதிரி அவர்களுக்கு அந்த முருகன் என்றாலும் அவ்வளோ ஒரு பக்தி. அந்த கதிர்காமத்து முருகனுக்கு அதுதான் அந்த சக்தி. ஒருவேளை அந்த கதிர்காமத்து முருகன் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு எதை இழந்தாலும் அந்த வேதனை தோணலை, மறுபடியும் பிழைச்சிக்கிறாங்க. எங்கெங்கேயோ போய் தொழில் செய்கிறார்கள், எங்கே அகதியாக இருந்தாலும் வாழணும்னு நினைக்கிறாங்க. நாமெல்லாம் தற்கொலை பண்ணிக்குவோம், நிமிஷமா தற்கொலை பண்ணிடுவோம். வர்ற வழி கடல் தான். ஏன் கடலில் வரணும்? எல்லாம் போச்சு, வீடு போச்சு, வாசல் போச்சு, பெண்டாட்டி போச்சு, தங்கையை கற்பழிச்சாச்சு, பிள்ளைய கொன்னாச்சு, எனக்கு காலு போச்சு, இருக்க இடமில்லை, வாழ்ந்து என்ன பண்ண போறேன், கடலில் குளிக்கிறோம். அப்பா திட்டிவிட்டா தற்கொலை, புருஷன் புடவை வாங்கி தரலன்னா தற்கொலை. அவங்க அத்தனை இழப்புலையும் மேலே வராங்கன்னா அதுக்கு காரணம் கதிர்காமம். அந்த கதிர்காமத்து மண் அவர்களோடு இணைந்திருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு எந்த விதமான ஆசையும் இல்லாததுனால இழப்பு அவர்களுக்கு பெருசா தெரியல. உயிரிழப்பை கூட அவர்கள் பெருசா சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர்கிட்ட போய் நீங்க பேசினாலும் கூட, நாம ஒரு 4 காசு தொலைச்சுட்டா, நான் தொலைச்சிருக்கிறது சேலத்துல, இங்கெல்லாம் இப்படி பார்ப்பேன், இங்கே வந்து விழும் பார்த்துக்கிட்டே தெரியும். பார்க்குறவங்ககிட்டலாம், சார் 1 ரூபா வச்சுருந்தேன் காணாமல் போச்சு, சார் 1 ரூபா வச்சுருந்தேன், கவரிங் தோடு ஒன்று காணாமல் போச்சுன்னா காலமெல்லாம் புலம்புவோம். அவன் அத்தனை இழந்தா கூட இன்னைக்கு வரைக்கும் யாருமே நான் அத்தனை இருந்ததே இழந்துட்டேன், எங்க வீடு இவ்வளவு பெருசு இருந்ததே இடிஞ்சு போச்சு, நாம கேட்டா கூட, ஏங்க யாழ்ப்பாணத்தில் உங்க வீடெல்லாம் என்னாச்சு, அதையெல்லாம் பெடியன்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அதுக்கு மேல பேச மாட்டாங்க, அதுக்கு மேல பேசவே மாட்டாங்க. பயம் இல்லை, ஆசை இல்லை.
நான் அப்போ நினைப்பேன், எப்படி இவங்க இத்தனை இழப்பையும் தாங்கி கொண்டு அந்த இழப்பை பற்றியே வருத்தப்படாமல் சிரிச்சு கொண்டே இருக்கிறார்களா? எனக்கு இப்போ புரியுது. அது கதிர்காமத்து மண். அவர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது கதிர்காமத்தை கண்டிப்பாக மிதிப்பாங்க. கதிர்காமத்து வேல் கொழும்புக்கு வரும். நான் பல முறை போய் அங்கே பேசியிருக்கேன் ஆடி கிருத்திகைக்கு. அப்போ நினைப்பேன், ஓ, அந்த கதிர்காமத்து மண் இவர்களுக்கு உயிர் ஆசையை கூட துறக்க வைத்து விட்டது. அதனால தான் அவர்கள் குண்டு வெடித்தாலும் கூட, கண்ணெதிரிலே அத்தனை பேர் செத்தாலும் கூட அழுவது கூட கிடையாது. அதை முடித்து கொண்டு அடுத்த வேலைக்கு போகிறார். அது ஏமக்கூடம். அங்கே போய் முருகன் தங்கி இருக்கிறான். இப்போ சூரபத்மனுக்கு செய்தி போகிறது, உன்னை அழிப்பதற்காக முருகன் வந்திருக்கிறான். அவன் சிரிச்சான். என்னையா வைக்க முடியும்? அது எப்படி தெரியுமா? ஒரு பச்சை பையன் என்னை வெல்லுடுவான், ஜெயிச்சுடுவாங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? எண்ணில்லாத ஒரு பாலகன் என்னை வெல்லுவன் என்கை. 1-2 கூட சரியா என்ன தெரியாது. பச்சை பையன் பாலகன், அவன் போய் என்னை வெல்லுவான்ங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? விண்ணில் ஆதவன் தன்னையோர் கனி என வெகி. வானத்தில் இருக்கிற சூரியனை ஒரு ஆரஞ்சு பழம்னு நினைச்சு யார் காட்டினா? கண்ணில்லாதவன் காட்ட கையில்லாதவன் உண்ணில்லாத பேர் ஆசையார் பற்றுமாறு ஒக்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா? சூரியனை பார்த்து ஒரு கண்ணே இல்லாதவன் சொன்னானா, பாருடா ஆரஞ்சு பழம், நடக்குமா? கண்ணு இல்லாதவனுக்கு எங்க தெரியும்? கண்ணு இருக்கிறவனாலேயே சூரியனை பார்க்க முடியாது. 2 கண்ணு பிறவிக்குருட அவன் சூரியனை பார்த்து, ஆஹா ஒரு ஆரஞ்சு பழம். விண்ணில் ஆதவன் தன்னையோர் கனியன வெகி. கண்ணில்லாதவன் காட்ட. யார் பிடிச்சானா? காலே இல்லை முடவன், கையும் இல்லை அவன். கையில்லாதவன் ஓர் உள்ளிலாவிய ஆசையால் பற்றுவதை ஒக்கும். கண்ணில்லாதவன் காட்ட, கையுங்காலும் இல்லாதவன் நான் போய் பறிச்சுக்கிட்டு வரேன்ட்டு போனா கேழ்வரகளை நெய் ஒழுகிற கதை. இது யார் நம்புவான்? இந்த பச்சை பசும் பாலகன் என்ன ஜெயிப்பான்ங்கிறது எப்படி இருக்கு? குருடன் காட்ட முடவன் எடுக்க அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்களான்னு சொல்ற கதையை யார் நம்ப மாட்டோமோ அது மாதிரி இவன். அப்பத்தான் சிங்கமுகன் சொன்னான், அண்ணா தப்பு பண்ற, சீலம் இல்லாதவர்க்கு உணர ஒண்ணாத சிற்பரன். ஒழுக்கம் கெட்டவனுக்கு, நல்ல உணர்வு இல்லாதவனுக்கு அவனை அறிய முடியாது. நல்ல உணர்வுடையவனுக்கு, பக்தி உணர்வுடையவனுக்கு கண்ணு முன்னால வந்து காட்சி தருவான். அவனை பாலன் என்று சொல்லாதே, அவனை இளையவன் என்று எண்ணாதே. ஒரு சின்ன முள்ளா இருந்தா கூட அதை காலில் குத்தி நம்மளை சாகடிக்கிற சக்தி உண்டு. இத்தினோட அச்சாணிக்கு தேர ஓட்டுற சக்தி உண்டு. நீ அவனை அறிய முடியாத காரணத்தினால அவன் பெருமையை நீ இல்லைன்னு சொல்லாத. சூரியனை ஒன்னால தொட முடியலங்கிறதுனால சூரியன்கிறது சும்மா ரீல் சொல்ல முடியாது. அவன் சிங்கமுகன் அறிவுரை சொல்லுவான், இவன் கேட்க மாட்டான். இவன் கேட்கவே மாட்டான். சூரபத்மன் ராவணன் மாதிரியே போருக்கு நான் தயார். அங்கே கும்பகர்ணனை அனுப்பினது போல, இந்திரஜித்தன் போனது போல, அதற்கு பிறகு அக்னிமுகன் போனது போல இங்கேயும் அதே மாதிரி சிங்கமுகன் தான் போருக்கு போறான். தாருகன் போயாச்சு. இந்த சிங்கமுகனோடு முருகன் போரிட்டானா, சூரபத்மனை அழித்தானா, இல்லை அவன் வணங்கினானா, நிஜமாகவே சூரபத்மன் அழிக்கப்பட்டானா, இறந்து விட்டானா? நாளை பார்ப்போம். அதுதான் இல்லை. இறந்து விட்டானா? இறக்கலை. அழிக்கப்பட்டானா? இல்லை. வேற என்ன ஆனா சூரபத்மன்? என்ன ஆவோம் நாமா இருந்தாலும் அதை நாளை பார்ப்போம் என சொல்லி தேர் நிலைக்கு வருகிற பக்கத்திலே வந்துவிட்டது சூரசம்ஹாரம் என்பது. நம்முடைய ஆணவத்தை அழிக்கின்ற ஞானம், நம்முடைய அகம்பாவத்தை அழிக்கின்ற ஞானம். நாம் ஒவ்வொருத்தரும் சூரபத்மன் தான். நமக்குள்ளே இருக்கிற ஆணவமும், நமக்குள்ளே இருக்கிற நான் என்ற கர்வமும் அகம்பாவமும் இறைவனுடைய ஞானத்தினாலே அழிய வேண்டும். நம்முடைய சுயநலம், நம்முடைய தேவையற்ற டாம்பிகம், தேவையற்ற துர்க்குணங்கள் அத்தனையும் நாளைக்கு அந்த கந்தன் சூரனை அழிப்பது போல, சூரனை அழிக்கல, சூரனிடத்திலே இருக்கின்ற தீமையை அழித்தது போல நம்மை அழிக்காமல் நம்மிடத்திலே இருக்கிற குற்றங்களை, குறைகளை அழித்து நமக்கும் ஞானத்தை தர வேண்டும் என சொல்லி எல்லாரும் சொன்னார்கள். நாளைக்கு சூரசம்ஹாரம் யார் வந்து கேட்பாங்க, கேட்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இத்தனையும் செய்துட்டு பரிமாறுற வரைக்கும் காத்திருந்து இலை போட வச்சு, சமைக்க வச்சு, அதில் பரிமாற வச்சு சாப்பிட்றதுக்கு நான் வரமாட்டேங்கிற மாதிரி இருக்கு. கந்தர் சஷ்டி விரதத்திலேயே சூரசம்ஹாரம் தான் முக்கியம். இத்தனை நாள் வந்து கேட்போம், நாளைக்கு வரமாட்டோம், தப்பு. அதனால் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுக்கலாமா, லேட்டாக வச்சுக்கலாமா, எப்படி? 6 மணிக்கு தொடங்கினால் 8 மணிக்கு நாம் முடிச்சுட்டு சூரனை இங்கே ஒழிச்சுவிட்டு கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருந்தால் அங்கே போய் பார்த்துப்போம், முருகனை தரிசிக்க போவோம். இன்னும் ஒன்று சொல்கிறேன், சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு கந்தன் ஆலயத்துக்கு திரும்பி வருவானே, அது முடிஞ்சால் விடிய காலையில் இல்லை நாளை காலையில், அப்போ அவங்கிட்ட கையேந்தி கேட்டால் எல்லாம் கிடைக்கும்.
அத்தனை கோபமும் தணிந்து நிற்கிறான். நீங்கள் பழனிக்கு போனால் கிடைக்காது, அப்பா அம்மா மேலே கோபம், பழம் கொடுக்கலையேன்னு ஆத்திரம். நீங்கள் சுவாமி மலைக்கு போனால் பிரம்மாவுக்கு பிரணவம் தெரியலையேன்னு கோபம், கூட்டிவிட்டு நிற்கிறான். கோபமாக இருக்கிற போது கேட்டால் பொய்யாண்டுவான், கொடுக்க மாட்டான். திருச்செந்தூருக்கு போனால் சூரனை அழிக்கிறதுக்காக நிற்கிறான், அந்த நேரத்தில் குறுக்க வந்தால் நல்லியா அவனை அழிச்சுட்டு வரேன்பான், அப்பவும் கொடுக்க மாட்டான். திருப்பரங்குன்றத்துக்கு போனால் அப்போ தான் தெய்வியானை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கான். புது கல்யாணம் மாப்பிள்ளை கிட்ட போய் அப்பம் பேசினால ஏன்பா கரடி மாதிரி குறுக்க வர்றேன்பான், அப்பவும் கொடுக்க மாட்டான். எங்கே போனோம்? திருத்தணிக்கு போனால் பழனியிலே வந்து ஏரகத்தில் ஏறி நின்று பிரணவத்தின் பொருளுரைத்த சீர்பெருகு சுவாமிநாதன் திருமுகத்தை நினைத்தால் பாரெங்கும் பசிப்பிணியும் பறந்தோடும். பழனியிலே வந்து நின்று அழகொழுகும் திருமுகத்தை நினைத்தால் தடலாக நம்மை வருத்தும் தாபமெல்லாம் தீரும். செந்திலே வந்து நின்ற கந்தன் முகம் நினைத்தால் அந்தியிலே பகலிலே நம்மை வருத்தும் துன்பமெல்லாம் ஓடும். பரங்குன்றில் ஏறி நின்ற பரம்பொருளை நினைத்தால் தரங்குன்றி நாம் இருக்கும் தாழ்ந்த நிலை மாறும். எப்போ வரணும்? செருத்தணிந்து ஒருத்தியுடன் திருத்தணியில் நின்ற முகம் நினைத்தால் கருவில் உள்ள குழந்தைகளும் மறிவின்றி பிறக்கும். இது எந்த புஸ்தகத்திலையும் தேடாதீங்க, இது நானா சொல்றது. செருத்தணிந்து ஒருத்தியுடன் திருத்தணியில் நின்ற முகம் நினைத்தார். அப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. அவன் ஜாலியாக வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சொல்லி அவன் கஷ்டத்தல்லான்னு கேட்பான். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகனுடைய கோபமெல்லாம் அடங்கிடும். அப்போ போய் நாம் கேட்டால் வாட ராஜா எல்லாம் தர்றேன். அப்போ ஆஃபீஸுக்கு போகிற போது கேட்டிங்கன்னா, டே ஆஃபீஸ் போகிற வந்து குறுக்க வராது. பொண்டாட்டி வந்து ஏதாவது சொன்னால் கூட ஆஃபீஸுக்கு போகிற போது தான் அவனுக்கு தெரியுமா, அவனுக்கு டென்ஷன். பஸ்ஸை பிடிக்கணும், ஆஃபீஸுக்கு போகணும், அங்கே மேலதிகாரி திட்டுவா, இத்தனையும் முடிச்சு சாயந்தரம் வந்த உடனே கேட்பேன், காத்தாலும் எதையோ சொன்னியா, அப்போ இப்போ சொல்லு கேட்குறேன்பான். அதான் முருகன். இத்தனை நாளாக நீங்கள் சொன்னதை அவன் கேட்க மாட்டான். நாளைக்கு சூரசம்ஹாரம் முடிந்து வந்த பிறகு ஐயா ஜாலி மூடில் இருப்பார், அப்போ எதை வேணாலும் கேட்கலாம், எதை கேட்டாலும் கொடுப்பான். அதுதான் பன்னிருக்கை கோலப்பன் வேலப்பன் அவனுடைய தோகை மேல் உலவும் கந்தன் சுடற்கர திருக்கும் வெற்றி வாகையே சூடும் வேலை வணங்குவது நமக்கு வேலை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, துணையுண்டு துன்பமில்லை, குகனுண்டு குறைவில்லை, பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இத்தனையும் கிடைக்கும். அந்த வேலை அவன் காலாயுத பெருமாள், காலாயுத கொடியோன், வேலாயுத பெருமாள். ஏன்னா சேவல் சண்டை போடும்போது அதுக்கு கால் தான் ஆயுதம். சேவல் சண்டையில் காலில் தான் கத்தி கட்டி விடுவான். அது காலாயுத கொடியோன், காலையே ஆயுதமாக வைத்திருக்கின்ற, கோழியை கொடியாக வைத்திருக்கிறவன் வேலாயுத பெருமாள். அவன் கையில் இருக்கிற வேல் அந்த சேவலை அழிக்காது, அவன் கையில் இருக்கிற வேல் மயிலை அழிக்காது. எல்லாம் கூடி விளையாடுகின்ற சமரச சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற இடம்தான் முருகனுடைய திருவடி. அப்படிப்பட்ட திருவடியிலே நாம் வந்தால் துள்ளி வருகுது வேல், பகையே சுற்றி இல்லாதே போ என்றார் பாரதி. அது மாதிரி நாளைக்கு அவனிடத்திலே கேட்டார், அந்த வெற்றி வாகை சூடிய வேர் நம்முடைய பகையெல்லாம் தூரத்தள்ளும். நாளைக்கு அவனிடத்திலே கேட்டார், இந்திராணி மாங்கல்யத்தை ரட்சித்து தேவேந்திரனை அவனுக்கு கொடுத்ததுனாலே நம்முடைய தாலிபாக்கியம் நிலைக்கும். நாளைக்கு அவன்கிட்ட கேட்டார், அந்த ஜெயந்தனை சிறை மீட்டு புத்திர சோகத்தில் இருந்து காத்த மாதிரி நமக்கு புத்திர பாக்கியத்தையும் கொடுப்பான், புத்திர சோகம் வராமலும் காப்பான். இதை விட என்ன வேணும்? ஞானமாகிய செல்வம் கிடைச்சா மற்றதெல்லாம் தானாக ஓடி வரும். அத்தனையும் கொடுக்கக்கூடிய நாள் நாளைக்கு. அதனாலே எல்லோரும் வந்து கேட்டு விட்டு முருகனை சூரசம்ஹாரத்தை பார்த்து விட்டு அவங்கிட்ட போய் கேளுங்கள் என்று சொல்லி, வந்தாலும் வராவிட்டாலும் நிச்சயமா முருகன் கேட்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவன் நான் முடிக்கிற வரைக்கும் கோயிலை விட்டு வெளியே போக மாட்டான். அதனால் அந்த கந்தனுக்காக நிகழ்ச்சி நடக்கும். அதனால் எல்லோரும் நாளைக்கு 6 மணிக்கு வந்து 8 மணிக்கு கேட்டுவிட்டு பிறகு போய் சூரசம்ஹாரத்தையும் பார்க்கலாம். ஒரு நாள் பொழுது செலவழித்தா தப்பில்லை. சினிமா கொட்டாயில் போய் 3 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு வரீங்க. இது 7வது அறிவா 8வது அறிவான்னு அவன் கொடுக்குறான். நமக்கு 7வது அறிவை நாளைக்கு 6 அறிவு இருந்து தப்பு பண்ணுற நமக்கு 7 அறிவை கொடுப்பான். சினிமா ரிலீஸ்னு வேலாயுதத்தை போய் பார்க்குறதோட வேலாயுதத்தை ஏந்திரிக்கிற முருகப்பெருமானே நாளைக்கு வரா. இந்த வேலாயுதத்தை பாருங்கள், இந்த 7வது அறிவை பாருங்கள், இவன் மூலமாக நமக்கு வல்லமை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி இதுவரையிலே சொன்னதை தொகுத்து சொல்லுகிறேன். முருகப்பெருமானிடத்திலே தேவர்கள் முறையிட இறைவியிடத்திலே செல்ல அவள் ஞான வேலை
கொடுக்க அதனை பெற்றுக்கொண்டு முருகன் கிளம்ப வழிநடையிலே தாருகன் கிரௌஞ்சமலையாக இருந்து தடுக்க அங்கே போர் செய்த முருகனுடைய வீரர்களை எல்லாம் அத்தனை பேரையும் அவன் மயங்க செய்ய அஞ்ஞானத்தினாலே மயங்கி போன அவர்களை அந்த வேலாயுதத்தை அனுப்பி ஞானத்தினாலே எழுந்திருக்க செய்து அந்த கிரௌஞ்ச மலையை இரண்டாக அந்த பேரூரம் கிழித்து மலையையே இரண்டாக பிளந்த அந்த சூரை அழிப்பதற்காக அங்கிருந்து கிளம்பி செல்ல திருச்செந்தூரிலே படைவீடு அமைத்து பாடிவீடு அமைத்து தங்கி தன் தாய் தந்தையரை பூஜித்த கோலத்திலேயே தேவர்களுக்கு காட்சி தர தேவேந்திரன் தன் மகன் ஜெயந்தனை காக்க வேண்டும் என வேண்ட அப்பொழுது முருகப்பெருமா அவன் பக்கத்திலே இருக்கிற நியாயத்தையும் கேட்க வேண்டும் என கருதி தூதனுப்ப நினைக்க தூது என்பது எந்த காப்பியத்துக்கும் மிக முக்கியமானதாக இருக்க எகினம்னா அன்னம், எகினம் மயில், கிள்ளை, வண்டு, மேகம், பாங்க